அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணக்கில் அப்படி புட்டு புட்டு புட்டுன்னு வச்சுருக்காங்கங்க. கணக்கில் அவ்வளவு கிளியராக புட்டு புட்டுன்னு ரொம்ப தெளிவாக நிதியமைச்சரில் அப்படிங்கும்போது கணக்கு எல்லாம் தெரியுமில்ல. இப்போ ரொம்ப அருமையான முறையில் கணக்கை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டுக்கு வரி வருவாயாக அவர்கள் நமக்கு ஐயா மோடி ஐயா பதவியேற்ற காலத்தில் இருந்து இந்த நாள் வரை தந்த பணம் அப்படின்னு சொல்லி கணக்கில் புட்டு புட்டு புட்டுன்னு வச்சுருக்காங்கள. அந்த புட்டில் ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபா புட்டிக்கிட்டு அந்த கூட்டு கழிச்சதில் வாய் தவறி சொல்லிட்டாங்கலாம் இல்லை, அவங்க கூட்டல் 2 3 2 3ன்னா எவ்வளோ ஆச்சு? 2 3 5 அப்படி இல்லையா? 2 3 5 தானே, நம்ம 5ன்னு நினச்சிக்கிட்டோம். அவங்க 2 3 6. அப்போ அவங்க பெருக்கி பார்த்துருப்பாங்க. அது சரிதானே இல்லையா? எப்படி நம்ம நிர்மலா சீதாராமனை குறை சொல்ல முடியுமா? எப்படினாலும் ஒன்றிய நிதியமைச்சர் இல்லை, அவங்கள நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? குறை சொல்ல முடியாது இல்லை. 2 3 5 அப்படிங்கிறது நம்ம கணக்கு. அவங்க 2 3 6 அப்படிங்கிறது அவங்க கணக்கு. நம்ம கூட்டியிருக்கோம், அவங்க பெருக்கியிருக்காங்க, அப்படி தானே? ஆனால் அவங்க சொன்னது கூட்டல் கணக்கு தான். பார்த்துக்கிடுங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க, நமக்கு தந்த நிதியில் எந்த அளவில் கோல்மாலாக பேசுகிறாங்களா, இல்லை இவங்க இப்படித்தான் பேசுவாங்களா? இந்த பிஜேபிக்காரங்கனாலே பொய்யா பேசுறது தான் அவங்களுடைய வேலையா அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது திரும்ப திரும்ப அந்த கோபிநாத்னு ஒருத்தன் இருந்தான்ல, ஒரு இந்த 3% ஆசாமியில் ஒருத்தன், இந்த சிறுவாச்சூர் கோயிலில் புனரமைக்கன்னு சொல்லி மிலா பாப் மூலமாக ஆட்டையை போட்டானே. அப்புறம் கோர்ட்டுக்கு போனோடனே அதுவும் நம்ம தோழர் கரிகாலன் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி விழா வாரியாக வெளியே எடுத்து விட்டார். கரிகாலனுக்கு அந்த வகையில் நம்ம நன்றி சொல்லணும். அப்போ என்ன பண்ணால் கோர்ட்டில் போய் ஐயா நான் அந்த பணத்தெல்லாம் கட்டிடுது, நான் வச்சு சாப்பிடுறதுக்காக நினச்சேன், நான் கட்டிடுதேன், நான் மிலா பாப் மூலமாக நிறையா ஏப்பம் போட்டிருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டிடுதேன் அப்படின்னா. அப்போது மிஸ்டர் அண்ணாமலை இந்த கோபிநாத்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், கோபிநாத்துங்கிறவர் யார் எனக்குன்னே தெரியும், அவர் வேணா ஒரு தேசியவாதியாக இருக்கலாம், மற்றபடி எனக்கு தெரியாது அப்படின்னாரு. இப்போ சொல்லியிருக்காருல்ல, அங்கே ஆத்தூர் இல்லை ஏழை விவசாயிகளுக்கு நிலத்தை ஆட்டையை போடக்கூடிய அந்த ஆள் பிஜேபிக்காரனை மாவட்ட தலைவர் நல்லவர், ஆனால் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னார்ல. அதே மாதிரி இவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இந்த கோபிநாத்தை சொன்னார்னாங்களே. ஆனால் இப்போ என்ன நியமிச்சிருக்காங்க? முக்கியமான ஒரு பதவியில் நியமிச்சு விட்ருக்காரு அண்ணாமலை. அவங்க கட்சியில் இப்படி தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். அதுதான் கட்சி, அதுதான் விதி அப்படின்னு இருக்குது. அதாவது கட்சியில் முன்னுரிமை ஊழல்வாதிகளுக்கும் கோயில் நிலங்களை ஆட்டையை போடுகிறவர்களுக்கும், மற்றபடி இதர பெண்கள் மீது கை வைப்பவர்கள், அதாவது வன்கொடுமை வழக்குகளில் பெரும்பாலும் சிக்குபவர்களுக்கும் தான் கட்சியில் பதவியில் முன்னுரிமை அளிக்கப்படும். பாஜக கட்சியில் இப்போ நம்ம அந்த கட்சி சம்பந்தமாக நமக்கு எதுங்க? நம்ம நிதி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம். அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சில் ஒரு கம்பீரம், ஒரு தோரணை, ஒரு தெளிவு, ஒரு திராணி இருக்கும், எப்போதும் இருக்கும். ஏன்னா போட்டியிட்டு ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எதிர்தரப்பு வேட்பாளரை எல்லாம் தோக்கடிச்சு அது என்ன கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்து வென்றவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பொறவாசல்னு ஒன்று இருக்குல்ல, ராஜ்யசபா
இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மெனக்கெட்டு போட்டி போட்டு அவங்க பல கோடியை செலவழித்து ஜெயிச்சு வந்து இருப்பாங்க. அவங்க ஓட்டு போடுறதில்ல, தேர்வாகுவாங்க இல்லை ஒரு எம்பின்னுட்டு. அந்த ராஜ்யசபா மேலவை உறுப்பினர் அப்படி மேலவைக்குள்ள குதிப்பாங்க பார்த்தீங்களா, புறவாசல் வழியா. அப்படி பல முறை குதித்து வந்தவர், கொண்டு வரப்பட்டவர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு கத்து, ஒரு ஆணவம், ஒரு திமிரு, அப்படி ஒரு ஒரு பாவலாம், அப்படி எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், அப்படி தோரணையாக இருக்கணும்ல. அதாவது நான் ஒரு பாப்பாத்தி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு சட்டசபையிலேயே ஓங்கோர குரல் எடுத்து அலர்னாங்கல்ல. அதையும் நம்ம கைத்தட்டி ரசித்து அவங்களுக்கும் வாக்குகளை செலுத்திக்கிட்டு இன்னும் அந்த ரெட்டலை மாயத்தில் இருந்து மீள முடியாமல் இந்த தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். திமுக அரசு நமக்கு பிடிக்காத அரசு, நமக்கு அது அப்போ இது ஒரு அரசா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அரசு அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். நமக்கு அந்த அரசு மேலே நமக்கு கொஞ்சம் கூட பிடிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க. நமக்கு இது பிடிக்குமா? நமக்கு அதாங்க தரல, எனக்கு தரல. அது எப்படி எனக்கு பிடிக்கும்? மகளிருக்கு உரிமை தொகை எந்த ஒரு அரசும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் நினைத்து கூட பார்க்காத ஒரு திட்டம். அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்கயா. இந்த பெண்கள் காலையில் இருந்து 5 மணிக்கு எந்திரிச்சு சட்டிப்பானை அதை இதுன்னு கழுவி தொலைச்சி அடுப்பில் ஏற்றி அடுப்பு அரிசி அலசி போட்டு அதை காய்கறியை நறுக்கி மிளகாய் அரைச்சி மஞ்சள் அரைச்சி எல்லா வேலையும் பார்த்து கறி வச்சு பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு 7 மணிக்கு புறப்படக்கூடிய பிள்ளைகளை இழுத்து குளிக்கெல்லாம் வச்சு இங்கோடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளையை குளித்து முடிச்சிருந்த உடனே வாயிலே சாப்பாடை கொடுத்து உடனே தலையை இழுத்து இப்படி ஒரு 3-4 பிள்ளை இருந்துன்னு வைக்க. இப்படிலாம் அவ்வளோ பிள்ளைகளுக்கு செஞ்சு அந்த பிள்ளைகளை 8 மணிக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு மாங்குன்னு இந்த வேலையெல்லாம் பார்த்து அனுப்பி வச்சுட்டு ஐயா ஏன் நம்ம பீடிச்சு தரணும். ஐயா இது கிராமப்புறத்தில், உங்கள் நகர்ப்புறத்தை பற்றி வேறு விதமாக பேசிக்கிடுவோம். இப்போ இது கிராமப்புறத்தில் ஆமாம் பீடிச்சு தரணுமே. அந்த அக்கா வருவாள் 9 மணிக்கு கணக்காச்சு, அவள்கிட்ட நம்ம 10 ஜல்லி போன நேற்று வாங்கினோமே அதை கொடுக்கணுமே அப்படின்னு தான் சாப்பிடாம இருந்து உருன்னு சித்துனா அப்பந்தான் வீட்டுக்காரர் வந்து நிற்பார். எந்தி என்ன சித்திக்கிட்டு இருக்க, வவுறு பசிக்கல, எந்தி சாப்பிடு. அதுக்கும் அவசரமாக இருந்துச்சு சாப்பாடு வச்சு கொடுத்து தண்ணி உங்கள் அப்பனா தருவான். தண்ணி அதாவது தண்ணி கோதி வைக்க மறந்துருக்கும், அவசரம் அங்கே பீடிச்சு அவசரம் இல்லை, உங்கள் அப்பனா தருவான் அப்படின்னு ஒரு அப்பனுக்கு ஒரு போடு. அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே கொண்டாந்து தண்ணியை வச்சுட்டு சாப்பிட்டு அவர் முடித்த பிறகு அந்த தட்டை எடுத்து கழுவி கவுத்தி வச்சுட்டு அங்கே வயிறு பரண்டும். கொண்டா பசி 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 சாப்பாடை கொண்டான்னு பரண்டுனா கூட அந்த அம்மா அப்பமும் பீடியை வேகமாக சுற்றும். அங்கே சுற்றி முடிச்ச எல்லாத்தையும் சைஸ் பார்த்து கணக்கு பண்ணி எல்லாம் கட்டி வச்சு சேகக்குள்ள அங்கே தாயி பாப்பா வச்சிருக்கியா பீடி அப்படின்ட்டு வந்து நிற்கும். ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா 10 தான் ரெடி பண்ணிட்டேன், கூட 2 பேர் ரெடி பண்ணு, நான் முங்கின அந்த அக்காட்ட ஒரு 2 ஜல்லி வாங்கிட்டீங்க நீ ரெடி பண்ணு அப்படின்னா அப்புறம் அதுக்கு பிறகு 2 எடுத்து வேகமாக சுற்றி அவங்க மாறி அடுத்து கணக்கு சேர்த்து அவங்க சாப்பாடுக்கு போய் நின்று விளத்தையும் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்ட தட்டோட மாறி கழுவணும், விளக்கணும். இதை விளக்கி ரெடி பண்ணி அடுத்த ரவுண்டாக புருஷன் காப்பி கேட்டு வந்தாங்கன்னா அவருக்கு கொடுத்து இரவு முழுமை, இரவு எத்தனை மணி படுக்க போகிறது வர கிட்டத்தட்ட பாத்திரங்கள் விளக்குது 4-5 தடவை விளக்க வேண்டியிருக்கும். அவர்கள் உபயோக பாத்திரம் தான், அவங்க வீட்டு உபயோக பாத்திரத்தை தான் அவங்க விளக்குறாங்க. இத்தனையும் ஒரு பெண்மணி செய்தாகும்போது அந்த பெண்மணிக்கு உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. நீ உனக்கு பெறக்கூடிய உரிமை, நீ இத்தனை வேலை பார்க்க இந்த குடும்பத்துக்காக பார்க்க, ஆனால் உனக்காக எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பெண்ணின் பேரில் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அளவில் சிந்தனையில் செயல்பட்டவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல. ஏன் பிடிக்கணும்? எதுக்கு பிடிக்கணும்? அவர் பெண்களுக்காக சிந்திக்காருல்ல. நம்ம பிடிக்காதுல்ல, பிடிக்க கூடாது இல்லை. அப்படி பிடிச்சதுன்னா நம்ம என்ன அறிவாளியா? ஒரு அறிவு சார்ந்த ஆளாக இருந்தால் தானே அந்த மாதிரி மனுஷனை பிடிக்கும். நானும் அந்த மாதிரி அறிவாளி கிடையாது, அதனால அவரை எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
பிறகு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்காது. இந்த உரிமை தொகை இந்த பெண்கள்னா இடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, முந்தனையில் முடித்து வச்சுக்கிட்டாங்களா? இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரிப்பன் வாங்கணும், ஒரு வளையல் வாங்கணும், அது வாங்கணும், வந்து பூரா ஒரு தோடு, அதாவது எல்லாமே இந்த கவரிங்கில் தான். அது இது தேவைப்படும்ல, அதெல்லாம் வாங்கணும், இது வாங்கணும். உடனே வாங்குறதுக்கு அந்த காசு தான். அதுதான் அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தவிர அவங்க சரி நம்மளுடைய ஆகாரத்துக்கு அல்லது நம்மளுடைய ஹெல்த்துக்காக இதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பயன்படுத்தாங்களா? இல்லை, குடும்பத்துக்காக தான் பயன்படுத்தாங்க. அந்த உரிமை தொகை என்பதும் குறைவானதுனாலும் அதை கொடுப்பதற்காக 1000 ரூபாய் பெரிய இதா பெரிய இது அப்படின்னு சீமான்கள் பேசிவிடலாம். ஆனால் சாமானிய மக்கள் அதை பெரிய வரப்பிரசாதமாக நினைக்காங்க. அப்படி சிந்தித்து பார்த்து அப்புறம் அது மாதிரி 6 to 12 வரை கவர்மெண்ட்லேயே படித்த பிள்ளைகளுக்கு மேல் படிப்புக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறது அப்படிங்கிறது பெண்களுக்காகவே திட்டங்களை தீட்டி செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை நம்மை போன்றவர்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன் பொங்கலுக்கு நாள் இருக்கியா, பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், முன்னகிட்டே கொடுப்போம். அதே மாதிரி அந்த உரிமை தொகை 15ஆம் தேதியாக கொடுக்கும், 10ஆம் தேதியாக கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம், மனப்பக்குவம் அந்த குடும்பத்தை மேலெழுப்ப வேண்டும். பெண்களுடைய வருவாய் உயர்ந்தால்தான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும், பெண்கள் படிப்பில் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஒரு அரசு இங்கே அமைந்திருக்கிறது. அந்த அரசுடைய காலை வாரி போட வேண்டும் என்று சீமான்கள் விரும்புகிறார்கள். சீமான்களும் அந்த சாமான்களும் விரும்புவது இயற்கை தான். நம்மை போன்று அறிவு கம்மியானவர்களும் விரும்புவது இயற்கை தான் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போது நம்ம ஒன்றிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இத்தனை நல்ல திட்டங்களை செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு கொரோனா நிதியாக 4000 ரூபாயும் கொடுத்தது. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ வெள்ள நிவாரண நிதியாக அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு அந்த மாதிரியான பல திட்டங்கள் பல உதவிகளெல்லாம் செஞ்சுருக்கு. பொதுவாக எடுத்துக்கிட்டு 6000 ரூபா நிவாரணத் தொகையும் கொடுத்துருக்கு. ஆனால் இத்தனை நிவாரணத் தொகை பணம் கொடுத்த போதும் ஒன்றிய அரசை நிர்வகிக்கக்கூடிய நிதியமைச்சர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர்கள் வந்தாங்க. தூத்துக்குடி பகுதி எல்லாத்துக்கும் வந்து கேட்டுட்டு ஆணவமான அந்த தோற்றம், ஒரு அகங்காரமான தோற்றத்தில் பேசினாங்க. ஒரு அம்மா கூட போய் மனுவை கொடுத்தது, அம்மம்மா எனக்கு என்னுடைய மாடு செத்து போச்சு, அதுக்கு நீங்கள் ஏதாவது நிவாரணம் கொடுத்து உதவி பண்ணணும். தள்ளுங்க இது 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 வந்து என்கிட்ட வரக்கூடியதில்லை, இது நான் பார்த்து செய்யக்கூடியதில்லை, இந்த கோரிக்கை நான் ஏற்றுக்கிடக்கூடியதில்லை, நான் பார்த்து செய்யக்கூடியதில்லை, அது நீங்கள் வேறு இடத்துல முறையிடுங்க அப்படி இந்த நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் எவிடன்ஸ் தான். அதே அம்மா ஸ்ரீவைகுண்டம் கோயிலில் போய் பெருமாளை தரிசிக்க வேண்டும், அதற்கு எந்த சுற்றுச்சூழலும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அதை ஒழுங்காக நீங்களாக சரி பண்ணணும் பார்த்துக்கிட்டுங்க ஜாயின்ட் கமிஷனர், மிஸ்டர் ஜாயின்ட் கமிஷனர், நீங்கள் அதை ஒழுங்காக சரி பண்ணணும், இல்லைன்னு உங்கள் மேலே வந்து அப்புறம் வருத்தப்படக்கூடாது. நான் அப்புறம் எது அப்படி கோபமாக பேசுகிறேன், ஒரு ஆணவமாக பேசுகிறேன்னா நினைக்கிச்சிக்கப்படாது, அதை ஒழுங்கு பண்ணணும். தட்டில் காசு உண்டியலில் போடண்டா அப்படிலாம் பக்தர்களுக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் இதை செய்யணும், ஒழுங்காக அந்த இதை செய்யணும், பெருமாளுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களே. அதை சொல்லுறதுக்கு மட்டும் ஒன்றிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்கிருந்து ரைட்ஸ் வருது? ஒன்றியத்தை ஆளக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கின்ற அதிகாரிகளை ஏவுவதற்கு, அதாவது இவங்க வந்து ஒரு பரிந்துரையாக சொல்லலாம், ஐயா நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க, பக்தர்கள் கேட்காங்கல்ல, என்கிட்ட முறையிடுதாங்கல்ல, நீங்கள் அதை செய்யுங்கன்ட்டு இவங்களும் ஒரு முறையீடு தானே வைக்கணும். அதை விட்டுட்டு இவங்க ஆணவமாக பேசுதாங்களா, அதுக்கு மட்டும் எங்கேருந்து ரைட்ஸ் வருது? அப்போ அந்த அம்மையார் கேட்டாங்களோ, ஏன்னா மாடு கண்ணு இறந்து போச்சு, அதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா, நிவாரணம் கொடுங்கன்னா, ஏன் அந்த நிவாரணத் தொகையை அறிவிக்க இந்த அம்மாவால் முடியலை?
அதுக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லை, அது வந்து என்கிட்ட இது இல்லை, இந்த இது இல்லை அப்படின்னு போன இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணக்கில் எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கணக்கில் தப்பு பண்ணியிருக்காங்கிறத நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சுற்றி வளைச்சி பேசுதுன்னு நினைக்காங்க. திமுக இதை செய்யுது, அதிமுக அதை செய்யுது, பிஜேபி நம்ம மொத்தமாக மொட்டையடிக்கு தமிழ் சமுதாயம் மட்டுமில்லை இந்திய மக்களையே கழுவி கவுத்திடணும், கோடீஸ்வரன்கள் தான் வாழணும், பெரும் பட முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களைத்தான் வாழ வைக்க வேண்டும், அவர்களுக்குத்தான் கடன் தள்ளுபடி பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரே சீரிய நோக்கத்தோடு அவர்களுக்காகவே செயல்பட்டு இருக்க ஒரு கட்சியை பற்றி விலாவாரியாக பேசித்தான் தொலைக்க வேண்டியிருக்கு. அப்படி பேசினா அதை பார்க்கலாம்ல. நம்ம பேசுறதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன, நம்ம பேசுறதே தப்பாக தெரியுதா இல்லை சலிப்பாக தெரியுதா? ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இதை கூட பார்க்க மாட்டேங்கீங்களே அப்படின்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி, இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னொரு அம்மா கேட்குறாங்க வந்து, அம்மா இல்லை இவங்க கணக்கு பாயம்புலிங்கிறத இன்னொரு விஷயத்தில் நம்ம சொல்ல வேணும். இன்னொரு இதில் என்னத்துலன்னா நம்ம எய்ம்ஸ் கட்டிட்டாங்க பார்த்தீங்களா, எய்ம்ஸ் கட்டியிருக்காங்களேங்க. அதாவது கோடியாக நிதி இவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் மதுரையில் எய்ம்ஸு கட்டுவதற்கு 2000 கோடி ரூபா ஜப்பான்கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. இதை பாரியா, நீ 100 பேருக்குள்ள இருக்கிற 5000 எடுத்து பெட்டிக்கடை வச்சுக்க பார்த்து ஒருத்தங்கிட்ட கொடுப்பியான். அதே நேரத்தில் உன் வீட்டுக்கு மிளகா வாங்குறதுக்கு 2 ரூபா கடன் எங்கே போய் வாங்குவியான்? ஜப்பானில் போய் கடன் வாங்கியாடா. மூளைக்கட்ட உதவிகளா இப்படியா இருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு கிளவி பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. கிளவி தான் சத்தம் போடுது, நான் ஒன்றும் சொல்லலையா, நான் இதில் எதுவுமே சொல்லலை, கிளவி பேசிக்கிட்டு இருக்கு. புரியுதோ இல்லையோ நோக்கு அப்படின்ட்டு கிளவி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போது இந்த மதுரை எய்ம்ஸ் வந்து அம்மையார் வந்து பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கலாம், எல்லா இடத்துலையும் கட்டப்பட எய்ம்ஸுகள் 750 படுக்கை வசதிகள் மட்டுமே கொண்டது. மதுரையில் கட்டப்படும் எய்ம்ஸு 950 படுக்கை வசதிகளை கொண்டது. அதாவது 750 + 150. கணக்கு நல்லா பாருங்க, 750 + 150 அப்படின்னா 950 படுக்கை வசதி. கணக்கு சரியாக வந்துட்டா, கூட்டி கழித்து பார்த்தீங்களா சரியாக வந்துட்டா. இந்த மாதிரி கணக்கில் புலியாக பாயும் புலியாக சீரும் சிங்கமாக நம் தென்னாட்டு தங்கமாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒளி வீசுகிறார். அப்படிப்பட்ட தருதலைகளை நிதியமைச்சர்களாக கொண்ட இந்த இந்தியா என்று விளைக்கும் அனைத்தையும் விற்று தின்று விளைக்கும். அதுதானே உண்மை, அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திருச்சியில் விமான முனையம், ஒரு முனையம், பன்னாட்டு முனையத்தை ஏற்கனவே விமான நிலையம் அங்கே தான் இருக்குது. அதில் ஒரு முனையம், ஒரு பகுதியை நம்ம பிரதமர் திறந்து வைக்க வந்தார். இந்த திருச்சி சூர்யான்னு ஒரு ஊத்திரப்பய இருக்காங்களா, ஊத்திரப்பய, அந்த ஊத்திரப்பயன்னா நம்ம டெய்சியக்காவை எதையோ அறுத்து பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி இது மெரினா பீச்சு பூரா அதுவாக கிடக்குன்னு சொன்னாலே அந்த ஊத்திரப்பய, அந்த ஈத்திரப்பையில பற்றி சொல்ல வேண்டிய. அந்த ஈத்திரப்பை என்ன சொல்லுதான், கேளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பேரை சுட்டிட்டார், அவங்க அப்பா பேரை சுட்டாரு. யார்? ஸ்டாலின் அவர்கள். ஆனால் திருச்சி விமான நிலையத்துக்கு அவங்க அம்மா பேரே சுட்டினாரு பிரதமர் எத்தனை நல்லவர். அடா சண்டாலா, அது நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அந்த பேருந்து நிலையத்தை. ஆனால் இவர் யாருக்கு அர்ப்பணிக்காரு? அதானிக்கு அர்ப்பணிக்காரு. திருச்சி விமான நிலையத்துடைய இன்னொரு முனையத்தை அதானிக்கு அர்ப்பணிக்க வந்திருக்காரு. அது திறந்து வைக்கிறதுக்கு வரணுன்னே அவசியம் இல்லையே பாவியா. திருச்சி சூர்யா, அறிவு கெட்டவனே, எங்கடா இருக்க? இது கூட தெரியாமல் ஏன்டா இப்படி திருச்சி பேசிய அப்படின்னு எங்கள் பாட்டி ஒன்று சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் சொன்னேன். மற்றபடி நான் திருச்சி சூர்யாவை பற்றி எதுவும் சொல்ல போகிறேன்னா என்னப்பா சொல்ல வேண்டாம். அப்புறம் அவன் எதையும் அடுத்து வீசி தெருவில் இப்போ அசிங்கமாக போயிடும். அந்த கட்சிக்கே கேவலமாக போயிடும். திரும்பவும் கட்சியில் சேர்த்துருக்கான்னா அவன் எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும்?
அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கவே எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பின்னாடி எங்கள் பாட்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் கேட்கல. சரி, நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணக்கில் புலி அப்படிங்கிறத எதில் நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எதில் பார்க்கணுன்னா 2014 2024 வரை ஒரு அமௌண்ட்டு 2,88,627 கோடி ரூபாய். வீடியோ போட்டு காட்டதே அம்மையார் பேசினதை, இது அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு 2,58,338 கோடி ரூபா அப்படியே தூக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். 2014 2024 வரை 10 வருஷமாக மோடி வந்ததில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காவளோ, லம்ப கொடுத்துருக்காவளோ. 2014க்கு முன்னாடி இந்த செஸ் வரி, அந்த துணை வரி, அந்த நீள் வரிலாம் இருக்குல்ல, நீள்வரி துணை வரி 10.4% தான் ஒன்றியத்துக்கு கிடைத்து கொண்டிருந்தது, ஒன்றிய நிதியத்துக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ 2022 கணக்கு பார்க்கும்போது, 2022 பார்க்கும்போது 28.167% இந்த சர்ச்சார்ஜ், அந்த நீள்வரி உள்வரி எல்லாமாக லாபகமாக வரி ஈட்டாக அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கு. எத்தனை சதவீதம்? 18% மேலே கூட்டம் கிடைச்சிக்கிட்டு இருக்க. இது என்ன மாதிரியான வரி பகிர்வு அப்படிங்கிறத முதல்ல இந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்வகிக்கணும். அதாவது மாநிலங்களுடைய வரியை பூராத்தையும் வலிச்சு தான் வயிற்றுக்குள்ள போட்டாச்சு, இறுக்கி கட்டியாச்சு, பெல்ட் போட்டு வயிற்ற இறுக்கி கட்டியாச்சு. வேற யாருக்கும் கிடையாது, வேற எல்லாருக்கும் நசுக்கி விடுத வேலை தான் நடக்கும். இந்த மாதிரியான ஒற்றை குடையின் கீழ் ஆட்சி கொண்டு போய்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. வரி பகிர்வே இல்லாத அளவில் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு நல்லது பொல்லது இந்த நிவாரண வகைகளை எதுவுமே விடுவிக்க முடியல. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் நிவாரணங்களே செலுத்த வேண்டியிருக்கு. நிவாரண வகைகளை மக்களுக்கு கொடுக்கணுனாலே அதையும் இந்த பேமானிகள் வேறு மாதிரி மடை மாற்றி கொடுத்தாங்க. 6,000 நிவாரணம் ஸ்டாலின் கொடுக்காரு நினச்சியா, 5,400 ரூபா மோடி ஐயா கொடுத்ததுயா, நீ என்ன பார்த்த அப்படின்னு ஒரு பெரிய குண்டை போடுதான். மக்கள் நம்புதாங்க. அந்த அதிமுக இதர சீமானியர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த சாமானியர்களை நம்ப வைத்து விடுகிறார்கள். இது யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அதிமுக தான் பேசுறத பாருங்க. என்ன ஐயா, இங்கே இருந்து அங்கே போகிறாங்க பஸ்ஸில், இங்கே இருந்து அங்கே பஸ்ஸில் போகிறாங்க பெண்கள் இலவசமாக, வேலைக்கு போகுது பிள்ளை, அந்த ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகுது, மெடிக்கலுக்கு வேலைக்கு போகுது, அதெல்லாம் ஓசி பஸ்ஸில் போயிடுது. ஏன் அதெல்லாம் வேலைக்கு தானே போகுது, ஓசி பஸ்ஸில் போயிடுது, ஏன் துட்டு கொடுத்து போனா என்ன அப்படின்னு அந்த ஆள் சொல்லலாம். என்ன மாதிரியான மனநிலை? ஸ்டாலின் தர 1000 அந்த பூரா வரையும் 1000 கைத்த பூராத்தையும் காப்பாற்றி விடுங்கள அப்படின்னு அந்த ஆள் பேசதான் பாருங்க. எத்தனை நாளைக்கு தந்துட போகிறான்? அந்த எகத்தாலும் என்னெல்லாம் பேச்சு சும்மாலாம். இப்போலாம் நிவாரணம் 6,000 கொடுத்து சும்மாலாம் இல்லை. அங்கே மோடி அப்படியே அதெல்லாம் எப்படியாவது 1,00,000 கோடி கொடுத்துருப்பாரு அப்படி பேசினான். ஒரு பைசா கொடுக்கலடா. போன வருஷத்து நிவாரண இந்த பேரிடர் நிவாரண நிதிகள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்குற மாதிரியான நிவாரணம் நம்ம தமிழ்நாட்டுக்கு 900 கோடி தர வேண்டி இருந்தது. அதில் 450 கோடியை விடுவிச்சாங்கடா, அதுதான்டா நடந்தது, வேற ஒரு பைசா தரலடா அப்படின்னு சொன்னால் அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள்லாம் அப்படி தான் பேசுவீங்க, அது அப்படி கிடையாது. மோடி ரொம்ப தூக்கிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. நம்ம என்ன என்ன மாற்றி பேச. அப்போ திமுக விழிப்போடு இன்னும் வேலை செய்யவில்லை, மெத்தனத்தில் தான் இருக்காங்க. திமுகவுடைய தொண்டர்கள் தெருமுனை கூட்டம் மாதிரி டீ கடை இருந்து ஒரு 5 நிமிஷம் உன்னுடைய செயல்பாடு, திமுக அரசனுடைய செயல்பாட்டை பேச முடியாதா? எனக்கு பெருத்த ஆதங்கமாக இருக்குது. நான் இருக்கிற இடத்துல பேசுவேன், நான் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதும் அதைத்தான் பேசுவேன். எது நல்லது நடக்கணும், மக்களுக்கு எது நன்மை எது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேசுவேன். எனக்கு கட்சி அது இதுங்கிறது இல்லை. எது இருந்தால் நல்லது, எது நடந்தால் நல்லது, எது வந்தால் நல்லது, அதை பேச வேண்டும் மக்கள்கிட்ட. அது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை, என்னுடைய வேலையே அதுதான்.
சாப்பிட்ற நேரம் போல் இன்னும் நினைவில் அதான் இருக்குது. இந்த நாடு நாசமாக போயிடக்கூடாதே, திரும்பவும் மிஷின்களை கேக் பண்ணி வந்துடக்கூடாது அப்படிங்கிற கவலை, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. மக்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி சாதாரணமாக சாமானியமாக விவரம் இல்லாமல் இருக்கிறவன் எத்தனை பேர். இப்போ பாருங்கள், இந்த அம்மா 2,88,627 கோடி ரூபா நிதி கொடுத்ததாயும், அடுத்த 2,58,338 கோடி ரூபா நிதி கொடுத்ததாயும், 6,412 கோடி ரூபா 50 வருஷத்துக்கு, 50 வருஷத்தில் நீங்கள் கடனை திருப்பி தந்துடலாம், வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்லி. அது எதுக்கு? நீங்கள் கேபிட்டல், அதாவது நீங்கள் பாலம் போட்டுக்கிடுங்க, அல்ல ரோடை போட்டுக்கிடுங்க, அல்லனா மண்ணள்ளி போட்டுக்கிடுங்க. மண்ணள்ளி போட்டுக்கிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவேளை மேம்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி ஏதாவது வளர்ச்சி பணிகளை செய்துக்கிடுங்கன்ட்டு, அதுவும் ஃபைனான்சியல் இதெல்லாம் இல்லையா, மோடி ஐயா விடுவிக்க சொன்னாராம். மோடி ஐயா அவ்வளவு பெருந்தன்மையோடு கொரோனா காலத்திற்கு பிறகு இதெல்லாம் மாநிலங்கள் வளர்ச்சியாக ஆக வேண்டும், வெறும் 6,412 கோடி ரூபாய், அதுவும் கடனாக விடுவித்த ரூபாயை பெருசாக இந்த அம்மா சொல்லுது, பாடம் எடுக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஏதோ வேற இந்த செய்திகளுடைய தன்மை வேறையா இதை இது பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான நோக்கம் நமக்கு இல்லை. அவங்களுடைய கருத்தியலில், அவங்களுடைய செயல்பாட்டில் நமக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய வெறுப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதற்காக அவர்களை வெறுப்பாக வினோதமாக பேசும் பழக்கம் நமக்கு ஒருபோதும் இல்லை. வரைக்கும் 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி, 2,88,627 கோடி ரூபா டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது இங்க. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டா கொடுக்கறது, அது டாக்ஸ்லேருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை, இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்றேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா, இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமா சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்குறோம். ஆமாங்க, அது எங்க உரிமை, எங்களுக்கு கொடுக்குறீங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம், அவங்க உரிமைக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் கமிஷன்னால சொல்லப்படாத ஒரு விஷயம், கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும், நல்ல வெளியில் வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், கேபிட்டலுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க, இல்லை ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க. இருந்தாலும் மோடி சொன்னாரு, நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ, வட்டி இல்லாத 50 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட், நீங்க திருப்பி 50வது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 6,412 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளவும் கொடுத்து 6,96,666 கோடி ரூபா நான் கொடுத்துருக்கோம் அப்படிங்காங்க. எத்தனை பெரிய பொய்! கணக்கு தெரியலைன்னா இருக்க வேண்டியது. இந்த மாதிரி கணக்கு தெரியாத பிணக்குகளை, இணக்கமற்ற சுணக்குகளை நிதியமைச்சராக பெற்றிருந்தால் இந்த நாடு நலம் பெறுமா வளம் பெறுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கேட்போம்ல, நான் ஒரு பிரஜையா அதை கேட்கணும்ல, கோபமா இருக்குல்ல. நீ 5,53,377 கோடி ரூபா தானே வருது, நீ 6,96,666 கோடி ரூபா வந்ததுன்னுட்டு பொய்ய கோடியில சொல்லுதிய, இது நியாயமா? சரி மக்களை, இன்னும் கூட ஒரு கணக்கு பாருங்க. 2018 to 2024 வர மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக
இந்த ஊபி, டெல்லி, ஹரியானா இதுகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்றிய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 41,178 கோடி. அந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டது 41,178 கோடி ரூபா. இந்த அம்மா பெருசா பேசுதில்ல, தமிழ்நாட்டுக்கு என்னமோ அப்படி விரிச்சு கொண்டு கடை விரித்தது போல பேசுதில்ல. அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அதே இது மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 28,493 கோடி ரூபா. கர்நாடகாவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க 17,532 கோடி ரூபா மெட்ரோ ரயில் பயண திட்டத்துக்காக. கேட்டீங்களா? இந்த மேற்கு வங்கத்துக்கு 13,109 கோடி ரூபா மேற்கு வங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. குஜராத்துக்கு 12,867 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க 2018 to 2024. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தந்திருக்காங்க? நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தந்திருக்காங்க? தந்திருக்கீங்க சொல்லுங்க. நீங்கள் ஒதுக்குனதா சொன்னீங்கல்ல, அந்த 2,88,000 கோடி, 2,58,000 கோடி, அந்த இதுலேருந்து பல இது அந்த மாதிரியான நிதியில் பல விதங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இந்த மெட்ரோ ரயிலுக்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி தான். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் ஒதுக்கியது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? வெறும் 3,273 கோடி ரூபா. அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை எந்த அளவில் ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஐயா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. நம்ம 1 ரூபாய் வரி கொடுத்தால் அவர்கள் 29 பைசா மட்டுமே நமக்கு திருப்பி தருகிறார்கள், நம்மை பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் அப்படின்னு ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு எதிர்முறையாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன பேசுகிறாங்க? நீங்கள் வளர்ந்த மாநிலமாக இருக்கும்போது வளராத மாநிலத்துக்கு நாங்கள் நிதி பங்கீடு பண்ணாத்தானே அவங்களும் சமச்சீர் வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்காங்க. சமச்சீர் வளர்ச்சியை அடைய முடியும் போது அதே இது மாநிலத்திலேருந்து அதே பிரச்சனை இருக்க. திருப்பூர் வளர்ந்த மாநிலமாக இருக்கும், திருநெல்வேலி வளர்ச்சி அடையாத மாநிலமாக இருக்குது. அங்கே உள்ள நிதியை எடுத்து இங்கே பங்கீடு பண்ணுன்னா அது அவர்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும்? இங்கேயும் தொழில் முனைவோரை வலுப்படுத்த வேண்டும், வலுப்படுத்தி நீங்கள் அதை மேம்படுத்தணும். அப்படிங்கிறது தான் சமச்சீர் வளர்ச்சியை கொண்டு வரும். அதுதானே சரியானது. அதே மாதிரி நீங்கள் அதை வளப்படுத்துங்க, தொழில் முனைவதற்கான வளங்களை நீங்கள் கொடுங்க, அவங்களுடைய நிதியில இருந்து அதை செயல்படுத்துங்க. எங்கள் நிதியை ஏன் தூக்கிட்டு போறீங்க? சமச்சீர் வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எங்கள் நிதியை ஏன் தூக்கிட்டு போறீங்க? பொய்யான கணக்கு சொல்லும் புலி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள்ன்ட்டு உங்கள் கவனத்துக்கு வச்சுட்டு ஐயா நமக்கு கொஞ்சம் பார்த்துட்டு பலன் சொன்னெல்லாம் நல்லா இருக்கும்ன்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். தமிழர்கள் எந்த அளவில் நம்மளை கவனிக்காங்கிறத கனிவோடு வேண்டுகிறோம்.